டிசம்பர் 20 திருவருகை காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலன் நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டாளுவா என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே பெருமகிழ்வுடனே. வைகறை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை, காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பார் என்பதை முன்னுணர்த்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது, இறுதியில்லா பேரொளி ஒளிரும் கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறையென காண்போம், ஏத்தி போற்றுவோம். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சியோனிலிருந்து வருவார். எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சியோனிலிருந்து வருவார். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும், நீரே என் கடவுள். உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரை, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரை, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இலர், உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர், உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது.
ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியானின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சீயோனிலிருந்து வருவார். எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சீயோனிலிருந்து வருவார். சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். தொலைவில் உள்ளவரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளவரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றன. இறை பற்றில்லாதரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களை உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவது உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவராக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடி பாடுங்கள். ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார்.
முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். துணை வேண்டி எகிப்திற்கு செல்வோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர் படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை. ஆண்டவரை தேடுவதும் இல்லை. ஆனால் அவரோ ஞானம் உடையவர், தீங்கை வருவிப்பவர், தம் வார்த்தைகளில் இலக்கை மாற்றாதவர், தீயோர் வீட்டாருக்கும் கொடியவருக்கும் உதவுவதற்கு எதிராக கிளந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரை, இறைவன் அல்ல. அவர்கள் குதிரைகள் வெறும் தசை பிண்டங்களை, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும் போது உதவி செய்பவன் இடருவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். இதோ ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாள்வார், தலைவர்களும் நீதியுடன் ஆட்சி செய்வர். ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வை உடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வி உடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா. பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும். திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும். மூடர் இனி சான்றோர் என அழைக்கப்படார், கயவர் இனி பெரியோர் என கருதப்படார். ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர். அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும். அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீசெயல் செய்வதையே நாடும். அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர். பசித்தோரின் பசி போக்க மாட்டார். தாகமுற்றோருக்கு நீர் தர மறுப்பார். கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை. வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர். சான்றோ உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர். அவர்கள் சான்றாமையில் நிலைத்து நிற்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித கிரேனியோஸ் சமய பேதகங்களுக்கு எதிராக எழுதிய கட்டளை. கிறிஸ்துவின் வருகையில் மனிதரால் இறைவன் காணப்படுவார். இறைவன் ஒருவரே. அவர் தன் ஞானத்தினாலும் வார்த்தையினாலும் அனைத்தையும் படைத்து ஒழுங்குபடுத்தினார். அவர் வார்த்தையே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்தத்தை ஆதியுடன், அதாவது மனிதனை கடவுளோடு இணைக்க இக்கடைசி யுகத்தில் மனிதர்களிடையே மனிதனாக மாறினார். ஆகவே இதே வார்த்தையிலிருந்து இறைவாக்கினை கொடையாக பெற்ற இறைவாக்கினர்கள் தந்தையின் விருப்பப்படி கடவுளையும் மனிதனையும் சேர்த்து இணைக்க வார்த்தை மனு உருவாவதை முன்னறிவித்தனர். ஏனெனில் கடவுள் மனிதரால் காணப்படுவார் எனவும் அவர்களுடன் இவ்வுலகில் வாழ்ந்து அவர்களோடு உரையாடுவார் எனவும் தம் படைப்புகளுடன் இருந்து அவற்றிற்கு மீட்பினை கொண்டு வருவார் எனவும் அதை அவர்கள் காண்பார்கள் எனவும் ஆதியிலிருந்தே இறைவார்த்தை முன்னறிவித்தது. நம்மை வெறுப்பவர் அனைவரது கைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் எனவும், அதாவது அகிலம் தழுவிய பாவத்தின் ஆவியிடமிருந்து நம்மை விடுவித்து நம் வாழ்நாளெல்லாம் புனிதமுடனும் நேர்மையுடனும் அவருக்கு ஊழியம் புரிய செய்வார் எனவும், மனிதன் கடவுளின் ஆவியை தன்னில் பெற்றுக்கொண்டு தந்தையின் மகிமைக்கு கடந்து செல்வான் எனவும் கூறினார். ஆகவே தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று ஆண்டவர் கூறியது போல் மனிதர்கள் கடவுளை காண்பர் என இறைவாக்கினர் முன்பாகவே குறிப்பிட்டார்கள். கடவுளுடைய சிறப்பிலும் விளக்க முடியாத மகிமையிலும் எந்த மனிதனும் அவரை காணவோ கண்டு வாழவோ முடியாது. ஏனெனில் தந்தை நம் அறிவிற்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அவருடைய அன்பிலும் தாராள தன்மையிலும் வல்லமையிலும் இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தபடி அவரை அன்பு செய்வோருக்கு இதையும் அனுமதிக்கின்றார். அதாவது அவரை காண இணங்குகிறார். ஏனென்றால் மனிதரால் கூடாதது
கடவுளால் கூடுமே. மனிதன் தன் சொந்த வல்லமைகளால் கடவுளை பார்ப்பது இல்லை. மாறாக இறைவன் தாம் விரும்பும்போது மனிதரால் அவர் காணப்படுகின்றார். அவர் தேர்ந்து கொள்பவர்களால் காணப்படுவார். அவர் தேர்ந்தெடுக்கும் வழியில் காணப்படுவார். ஏனெனில் கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர். முற்காலத்தில் இறைவாக்கெனும் ஆவியின் வழியாக காணப்பட்டார். நம்மை குழந்தைகளாக சுவீகாரம் கொண்டதன் மூலம் மகனில் காணப்படுகிறார். மேலும் விண்ணரசில் அவரது இயல்பான தந்தையாக அவர் காணப்படுவார். ஆவியானவர் மனிதனை கடவுளின் மகனை பெறுவதற்காக தயாரிக்கின்றார். மகனோ அவனை தந்தையிடம் கொண்டு செல்கிறார். தந்தையோ அழிவினின்று மாற்றத்தினின்றும் அவனை விடுவித்து இறைவன் காண்பதால் அனைவருக்கும் வரும் முடிவில்லா வாழ்வினை அவனுக்கு வழங்குகிறார். ஒளியை காண்பவர் ஒளியில் இருந்து அதன் பிரகாசத்தில் பங்கு கொள்வது போல், கடவுளை காண்பவர் கடவுளில் இருப்பவராயும் அவருடைய மகிமையில் பங்கு கொள்பவராயும் இருப்பர். அந்த மாட்சிமை அவர்களுக்கு வாழ்வு தருகிறது. ஆகவே கடவுளை காண்பது வாழ்வில் பங்கெடுப்பதாகும். ஆயரான புனித கிரேனியூஸ் சமய பேதங்களுக்கு எதிராக எழுதிய கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள். யோசேப் என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார்.
குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். யோசேப் என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். மன்றாட்டுகள். நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் நமது மீட்பின் நாள் அண்மையில் உள்ளது. எனவே மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியருளும். நாங்கள் புது வாழ்வு வாழ செய்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கி அருளும். அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியருளும். எங்களுடைய பலவீனத்தின் படுகொலியிலிருந்து எங்களை எழுப்பியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாடுகளுக்கிடையே உள்ள பகைமை சுவர்களை தகர்த்தெறிந்தருளும். அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. அனைவருக்கும் அருள் பொழியும் இறைவா, வானதூதரின் செய்தியை கேட்ட மாசற்ற கன்னி மரியா உம் தெய்வீக வார்த்தையை ஏற்று தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப் பெற்று கடவுளின் ஆலயமாக மாறினார். மரியாவை எடுத்துக்காட்டாக கொண்டு நாங்களும் உமது திருவுளத்தை பணிவுடன் எப்பொழுதும் நிறைவேற்ற அருள் புரியும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.